இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு ஒளிவு மறைவு இல்லாம சொல்லு. ஏய் மச்சான் கேக்குறாருல சொல்லு. நீங்க இருங்க. பத்மா, தலையை குனிஞ்சு நின்னா என்ன அர்த்தம்? நிமிந்து என் கண்ணை பாரு. பாருன்னு சொல்றல. அண்ணா, எதையும் மறைக்காம சொல்லு. அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது தெரியும். இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சீனு சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தது. விவாகரத்து கேட்டு இவங்க கோர்ட்டுக்கு போனது கூட எனக்கு தெரியும். சீக்கிரமா விவாகரத்து நடந்துச்சுன்னா சீனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நானும் பார்வதியும் பேசி ஒரு முடிவெடுத்து நாங்களுமே கோர்ட்டுக்கு போனோம். வக்கீல பார்த்து சீக்கிரம் விவாகரத்தை வாங்கி கொடுங்கன்னு கேட்கவும் அவரும் வாங்கி கொடுத்தாரு. சாருக்கும் சீனுவுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சதும் இதுதான் சரியான நேரம்னு அன்னைக்கு விவாகரத்து பத்திரத்தை எடுத்துட்டு வந்து காமிச்சேன். என் பையனுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு தானே பண்ண. நல்லது நடக்கணும்னு நீ காட்டுன. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நல்லது நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? மாமா சொல்லிட்டான்னு உன் புள்ள மணமேடல வந்து உட்கார்ந்துட்டான். பெரியப்பா சொல்லிட்டாருன்னு புருஷனை அனுப்பிட்டு அந்த பொண்ணு கண்ணீரோட வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்னான். வாழ வேண்டிய பொண்ணு அவ அப்பங்காரனே கொண்டு புதைச்சிட்டான். ஏதோ ஒரு விதத்துல எல்லா தப்புக்கும் நானும் ஒரு காரணமா இருந்திருக்கேன். அல்லும் பகலுமா அது என் மனச போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கு. அந்த லாக்அப்ல அடப்பட்டு கிடந்தப்போ அப்ப இருந்த அவமானத்தை விட இந்த இந்த துக்கம் தான் என்ன தூங்க விடாம பண்ணிடுச்சு. இப்பவாவது அண்ணன் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? குடும்பமா ஒத்துமையா வாழணும்னு நினைக்கணுமே தவிர குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்க கூடாது. ஏய், சீனுவும் மாயாவும் கோவத்துல ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நீ ஒரு பெரியவளா இருந்தா அவங்களுக்கு நீ தாண்டி புத்திமதி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ அக்கா கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அண்ணனுக்கு தெரியாம எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க நீ. இந்த பாரு, அண்ணன் வேணா தம்பி பொண்டாட்டி நினைச்சு உனக்கு தண்டனை கொடுக்காம போயிருக்கலாம். ஆனா தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே ஆகணும்டி. இருடி வர மாமா. ஐயோ டேய் 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 சிவா விடுங்கல்ல. டேய் சிவா விடுங்க வேண்டாம்டா. ஏண்டி எவ்வளவு திமிரு இருக்கணும் உனக்கு? டேய் சிவா சொன்னா கேளுடா. வேண்டாம்டா விட்டுடுடா. ஒரு பொறுப்புள்ளவளா இருக்காம எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிருக்க. டேய் சிவா விடு. சும்மா இருங்க மாமா. என்ன சிவா இது? இங்க பாரு, இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்க, இல்லன்னா அவ்வளவுதான். போது விடு. ஏன் வயித்துல பிறந்தவளாடி நீ? ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன்னை நினைச்சா எனக்கே கோபம் வருது. உன் அண்ணனுக்கு கோபம் வராது? புகுந்த வீட்டை தலை நிமிர வைக்கணும். தலை குனிய வச்சுட்டியே. என்னைக்கும் இல்லாத திருநாளா மாயா இன்னைக்கு பூஜைலாம் பண்ணி சாமி கும்பிட்டுருக்கா. பெரியம்மா, என்ன மாயா இந்த ஆச்சரியம்? காலையிலேயே பூஜை அறைக்கு வந்து விளக்கெல்லாம் ஏத்தி சாமி கும்பிட்டு இருக்க. ஒரு வேண்டுதல் தான் பெரியம்மா. என்ன வேண்டுதல்? சொல்றேன், நீங்க சாமி கும்பிடுங்க.
என்ன கும்பிட்டீங்களா? சொல்லு, என்ன வேண்டுதல்? சொல்றேன் வாங்க. வாங்க. என்ன அம்மாவும் பொண்ணும் பூஜை ரூம்ல இருந்து வரீங்க? இன்னைக்கு என்ன அதிசயம்னா, சாமி படத்துக்கெல்லாம் பூ போட்டு விளக்கேத்தி பூஜை பண்ணதே மாயாதான். பரவாயில்லையே மாயா, பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நல்ல முன்னேற்றம் தான். இதுக்கே அசந்து போனா எப்படி? உங்களுக்கு எல்லாம் இன்னொரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கு. ஆ? என்னது ஆச்சரியமா? என்ன மாயா அது? இருங்க வரேன். தனா, என் கூட வரியா? எங்க மாயா? வா சொல்றேன். என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் அப்பாவை வர சொன்னேன் பாட்டி. நான் அவர் கூட தான் ஊருக்கு போக போறேன். ஏய் மாயா, இத பத்தி என்கிட்ட கூட சொல்லல. எதுக்காக இப்ப நீ ஊருக்கு போற? இல்ல, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. அப்போ நான் கிளம்ப வேண்டியது தானே? நீ எதுக்குமா போகணும்? நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ எங்க மருமக. உன்னோட பிறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு இதுதானே? ஆமாமா, நீ இங்க வாழ வேண்டியவ. நீ எதுக்காக போகணும்? மகளா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையும் மருமகளா செய்ய வேண்டிய கடமையும் முடிஞ்சிருச்சுன்னு தோணுச்சு. அதான் கிளம்பிட்டேன். மாயா, என்ன மாயா சொல்ற? நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு சேனவையும் பெரியப்பாவையும் ஜெயில இருந்து மீட்டு கொண்டு வந்த. இதுக்கப்புறம் தானே இங்க உன் வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க போற. இனிமேதான் நீ சேனுவோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது எதுக்காக மாயா நீ இங்கிருந்து போகணும்? மாயா, என்ன முடிவு இது? ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்த? நீ அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நீ இங்கதான் இருக்கணும். மாயா, உன் மனசுல ஏதாவது குறை இருக்காமா? ஏதாவது வருத்தம் இருக்கா? இல்லைன்னா ஊர்ல ஏதாவது வேலை இருக்கா? போய் முடிச்சிட்டு திரும்ப வந்துருவல்ல? நீ எதுக்காக மாயா போகணும்? இது உன் வீடு, நீ இங்கேதாம்மா இருக்கணும். நான் நிரந்தரமாவே ஊருக்கு போக போறேன். மாயா, அதுக்காக தான் நான் அப்பாவையே வர சொன்னேன். அதைத்தாம்மா ஏன்னு கேக்குறோம்.